ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. வரலட்சுமி பூஜா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான்டா 22 வருஷம் அது கல்யாணம் ஆகி. ஸோ இப்போ தான் பண்ணியிருக்கேன். சரி, அம்மா வீட்லேயும் இனிமேல் பழக்கம் கிடையாது, எங்கள் வீட்லேயும் எங்கள் மாமியார் பழக்கம் கிடையாது. நான் வந்து யூடியூப் சேனலில் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் இயரும் எனக்கு நான் அந்தளவுக்கு பார்க்க மாட்டேன். யூடியூப் சேனல் வேலையை கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் மாமியார் சிக்கிறதுனால சரி இந்த வருஷம் தான் கொஞ்சம் எதை பார்க்க ஆரம்பிச்சதுனால ஆத்ம நியாயம் மயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேனல் யூடியூப் சேனலில் அந்த அம்மா எளிமையாக சொன்னாங்க, எளிமையாக கும்பிடுங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ அது படம் வச்சு ஒரு நெய் வைத்தியம் பண்ணி ஒரு வெத்தலை பாக்கு வச்சு பண்ணாவே போதும், இல்லை கலச வைக்கிறதுனா வைக்கலாம், அமைச்சு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டாவே போதும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கைனால நம்ம சரி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 3 நாள் 3 days முடிஞ்சுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யவே சரி நம்மளுக்கு என்ன இருக்கோ வீட்டில் அதை வச்சு எதையும் வாங்காமல் வீட்டில் உள்ள பொருள் வச்சு ஆல்ரெடி நம்ம வீட்டில் லக்ஷ்மி சாமி மேலே இருந்துச்சு. ஸோ அதே டக்கு ஞாபகம் இருந்துச்சு. அந்த சாமியை எடுத்து நான் நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணிவிட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணி நகையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சரி கலசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலசத்துக்கு வந்து தேங்காய் வந்து நான் ஒரு வித்தியாசமான இது பண்ணியிருக்கேன். நான் யாரும் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சரி ப்ளவுஸ் பிட் இருந்துச்சு புதுசாக, அதையும் வந்து நான் ஃபிட் பண்ணி கொஞ்சம் அதை எனக்கு சரியான ஃபினிஷில் வரலை. ஸோ ஏதோ ஒன்று நம்மளால் பண்ணுது. அப்புறம் நம்ம வீட்டிலே மாயிலை கொத்து செடி இருந்துச்சு, அதையும் வச்சுட்டு சாமி கும்பிட்டா சூப்பராக சிம்பிளாகவே நான் கும்பிட்டேன். எனக்கு தெரிஞ்ச இதில் புளியோதரை பண்ணியிருந்தேன், பால் பாயசம் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சுருந்தேன், பால் வச்சுருந்தேன். நம்ம பால் கூட வச்சுட்டு வெத்தலை பாக்கு வச்சுட்டு கூட நெய்வேத்தியம் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி வெளியிலேருந்து அழைச்சிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அதை கூட நான் பண்ணேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே இது ஃபஸ்ட் டைம் சாமி கும்பிட்டேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷத்துலேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு செய்யணும் ஆசை, முடியுமா எனக்கு தெரியல. எனக்கு பிளெஸிங் பண்ணுங்கள் முடியணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பூஜை இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணவே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதான் முதல் முறையாக பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சவரெலாம் நான் பண்ணேன். ஸோ இவங்கள தான் சாமியை வந்து தேங்காய் வந்து மஞ்சள் பூசிட்டு அம்மன் சாமி போல் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். கிண்டல் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.